அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய புனிதமான பராத் இரவில் இருக்கோம். இன்றைக்கு மக்ரிப்ல இருந்து செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஏற்கனவே அதை பற்றிய தெளிவான வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கு இரவு எல்லா அமல்களையுமே முடிச்சுட்டு ஒரு துஆவை கேட்கணும், ஆனால் எனக்கு கேட்க தெரியல, நிறைவான ஒரு துஆ கேட்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ஒரு உதவியாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு இது ரொம்ப உபயோகமான ஒரு துஆ. பெண்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துஆ. இந்த ஒரு துஆவை இன்றைய தினம் கேட்கறதுக்கே நம்ம எல்லோருமே கொடுத்து வச்சிருக்கணும். அதனால இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிக அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கு நமக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஒன்றா சேர்ந்து கேட்க போகிறோம். கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆமீன் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸ்லையும் யா அல்லாஹ் ஆமீன் அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஆமீன் கூட அல்லாஹால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியதை அல்லாஹ் ஆமீன் ஆக்குவான், அப்படியே உங்களுக்கு தருவான். எனவே இன்றைய தினத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு எப்படி துஆ கேட்குறதுன்னு தெரியாது. அப்படியே கேட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் கேட்போம், நிறைவாக நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா? இந்த ஒரு பதிவை மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஆமீன் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதில் நமக்கு தெரிஞ்சு தெரியாத எல்லா விஷயங்களையுமே கேட்கக்கூடிய ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் இந்த துஆவில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா நிறைவாக கொடுக்கட்டும். ஆமீன்னு சொல்லிட்டு இந்த துஆவை நான் உங்களுக்காக கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஆமீன் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவே ரஹ்மானே யா ரஹீமே யா கஃபாரே யா தவ்வாபே யா கரீமே யா வதூதே. இந்த இரவு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் முழுமையாக அறியாவிட்டாலும் இந்த இரவு நீ உன் அடியார்களை நோக்கி என்னிடம் கேளுங்கள் நான் வழங்குகிறேன் என்று கூறும் இரவு என்பதை நாங்கள் நம்புகிறோம். யா அல்லாஹ். யா அல்லாஹ்வே, எங்கள் பாவங்களின் கணத்தால் எங்கள் இதயங்களை சோர்ந்து போயுள்ளன. துஆ செய்வதற்கே நாணம் வருகிறது. ஆனால் உன் இரக்கம் எங்கள் பாவங்களை விட பெரியது என்பதால் உன் வாசலுக்கு கண்ணீருடன் வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும், குற்றங்களையும், மீண்டும் மீண்டும் விழுந்த தவறுகளையும் இந்த பராத் இரவில் முழுமையாக மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்கள் பெயர்கள் நரகத்திற்குரியவர்களாக பட்டியலில் இருந்தால் அதை நீக்கி சொர்க்கத்திற்குரியவர்களின் பட்டியலில் எங்கள் பெயர்களை எழுதிவிடு. யா அல்லாஹ், இந்த வருடம் எங்களுக்கு துன்பமாக இருந்தால் இந்த இரவிலிருந்து அதை நிம்மதியாக மாற்றிவிடு. வறுமையாக இருந்திருந்தால் ஹலால் ரிசுக்கை கொண்டு எங்களை செழிப்பாக்கு. யா அல்லாஹ், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடு. கடனில் மூழ்கியவர்களுக்கு எண்ணியதில்லாத வழிகளில் கடனை அடைக்க வழியை திறந்துவிடு. யா அல்லாஹ், திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல குணம், நல்ல ஈமான் கொண்ட துணையை விரைவில் அருள் புரி. யா அல்லாஹ், மக்கள் மருந்தால் குணமடையாத நோய்களை நீ ஒரே குன் ஆகுக என்ற சொல்லால் குணப்படுத்துபவன். இந்த இரவில் நோயாளிகள் அனைவருக்கும் முழுமையான சுகத்தை அருள் புரி. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் இருந்த கவலைகளை நீக்கி சாந்தியையும் பரக்கத்தையும் நிரப்பிவிடு. கணவன் மனைவி இடையிலான சச்சரவுகளை உன் இரக்கத்தால் சமாதானமாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட துஆக்களை மட்டுமல்ல, எங்கள் இதயம் சொல்ல மறந்த துஆக்களையும் நீ அறிந்திருக்கிறாய். அவற்றையும் இந்த இரவில் ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுக்கு இந்த உலகிலும் மறு உலகிலும் உன் மகத்தான இரக்கத்தை அருள் புரி. இறந்தவர்களின் கபறுகளை சொர்க்கத்தின் தோட்டங்களாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், இந்த இரவு எங்கள் வாழ்க்கையை மாற்றும் இரவாக ஆகட்டும். நாங்கள் உன்னிடம் திரும்பியதை நீ ஏற்றுக்கொண்ட இரவாக ஆகட்டும். யா அல்லாஹ், இந்த இரவின் அமைதியில் உலகம் தூங்கிக் கொண்டிருக்க நாங்கள் மட்டும் உன் வாசலுக்கு வந்து நிற்கிறோம். யா ரப்பே, எங்களை அழைத்ததும் எங்கள் அமல்கள் அல்ல, எங்கள் இபாதத்தும் அல்ல, உன் அளவற்ற இரக்கம் மட்டுமே. யா ரஹ்மானே யா ரஹீமே யா மாலிகுல் முல்கே யா கஃபாரே யா கஃபூரே யா லத்தீஃபே யா ஹலீமே யா ரஸாக்கே. இந்த பராத் இரவில் வானங்கள் திறக்கப்படுகின்றன, துஆக்கள் ஏற்கப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, எப்படி யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடம் கேட்காமல் இருக்க முடியும்?
யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது வெட்கம் வருகிறது. நாங்கள் சொன்ன வார்த்தைகள், பார்த்த கண்கள், கேட்ட காதுகள், நடந்த கால்கள் எதுவுமே உனக்கு முழுமையாக விருப்பமானதாக இல்லை. யா அல்லாஹ், சுபுஹ் தொழுகையை விட்ட நாட்களும் உண்டு. குர்ஆனை தூசி பிடிக்க வைத்த காலங்களும் உண்டு. துஆ செய்ய சோம்பேறித்தனமாக இருந்த தருணங்களும் உண்டு. ஆனால் இன்றிரவு எல்லாவற்றையும் மறந்து உன் காலடியில் விழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் மலைகளாக இருந்தாலும் உன் மன்னிப்பு அதை தூளாக்கும் சக்தி கொண்டது. இந்த இரவில் எங்கள் பாவக்கணக்கு புத்தகத்தை மூடிவிடு. மறுபடியும் திறக்காதே யா ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் இதயத்தில் இருக்கும் அழுக்குகளையும் பொறாமைகளையும் கோபத்தையும் தீய நினைவுகளையும் இந்த இரவிலேயே சுத்தப்படுத்திவிடு. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையில் முடிச்சுக்கள் விழுந்து விட்டது போல இருக்கிறது. எங்கு போகிறோம் என்று தெரியவில்லை. எதை பிடிக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. யா ஃபத்தாஹ், மூடப்பட்ட எல்லா கதவுகளையும் உன் ரஹ்மத்தால் திறந்துவிடு. வேலை இல்லாதவர்களுக்கு மரியாதையுடன் கூடிய வேலையை கொடு. தொழில் தோல்வியடைந்தவர்களுக்கு பரக்கத்துடன் கூடிய வெற்றியை கொடு. யா அல்லாஹ், கடன் என்ற சுமையால் இரவுகளில் தூக்கம் இழந்தவர்களை நீ அறிவாய். யா ரஸாக்கே, கடன்களை எண்ணியதில்லாத வழிகளில் அடைக்கச் செய்து மீண்டும் கடனுக்கு கை நீட்ட வேண்டாத வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ், குழந்தை இல்லாத பெண்கள் கேட்கக்கூடிய துஆவை இந்த இரவில் ஏற்றுக்கொள். கர்ப்பத்தின் கதவுகளை திறந்து சந்தோஷ செய்தியை விரைவில் கொடு. யா அல்லாஹ், திருமணம் தாமதமானவர்களுக்கு சமூகத்தின் வார்த்தைகளால் சோர்ந்து போயிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு ஈமான் நிறைந்த அன்பு நிறைந்த அமைதி தரும் துணையை அருள் புரி. யா அல்லாஹ், மருத்துவ அறிக்கைகள் வழியில்லை என்று சொன்ன நோய்களையும் நீ குன் ஆகுக என்ற சொல்லால் குணப்படுத்து. இந்த இரவில் புற்றுநோய், இதய நோய், மன அழுத்தம், தூக்கமின்மை எல்லா நோய்களுக்கும் முழுமையான சுகத்தை அருள் புரி. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் சண்டை, கோபம், கண்ணீர் இருந்தால் அதையெல்லாம் எடுத்துவிட்டு சாந்தி, பொறுமை, அன்பை நிரப்பிவிடு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துஆ செய்யும் அழகான குடும்பங்களாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், இந்த உலகில் நாம் தனியாக இருந்தாலும் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் எங்களை ஒன்று சேர்த்துவிடு. எங்கள் இறப்பை கலிமாவுடனும் ஈமானுடனும் வேதனை இல்லாததாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், இந்த பராத் இரவு எங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை இரவாக ஆகட்டும். இன்றிரவு நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் நாளை எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். யா அல்லாஹ், இந்த இரவின் அமைதி எங்களை உன் வாசலுக்கு இழுத்து வந்திருக்கிறது. மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்க எங்கள் பாவங்கள் மட்டும் எங்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. யா ரப்பே, நாங்கள் இங்கு வந்தது எங்கள் நற்காரியங்களால் அல்ல, எங்கள் தொழுகையின் பூரணத்தால் அல்ல, உன் அளவற்ற இரக்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையால் மட்டுமே. யா அல்லாஹ், நீ இல்லை என்றால் எங்களுக்கு யார்? நீ கைவிட்டால் எங்களை தூக்கி நிறுத்த யார்? இந்த உலகத்தில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் உன் கதவு மட்டும் ஒருபோதும் மூடப்படாதது என்பதை நாங்கள் அறிவோம் யா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையை நினைத்தால் எங்கள் கண்கள் தாழ்ந்து விடுகிறது. உன் கட்டளைகளை அறிந்தும் மீறிய காலங்கள், எச்சரிக்கைகள் வந்தும் திரும்பாத தருணங்கள், பாவம் என்று தெரிந்தும் பழகிவிட்ட தவறுகள். யா அல்லாஹ், இத்தனை முறை தவறிய நாங்கள் இன்னும் உன்னிடம் கைகளை உயர்த்தினால் நீ எங்களை விரட்ட மாட்டாய் என்பதையே இந்த இரவில் நம்பிக்கையாக பிடித்திருக்கிறோம். யா கஃபாரே, இந்த இரவில் எங்கள் பாவங்களை எண்ணாமல் முழுமையாக மன்னித்துவிடு. நாங்கள் பிறருக்குச் செய்த அநியாயங்களையும் எங்கள் வார்த்தைகளால் உடைத்த இதயங்களையும் எங்கள் செயலில் ஏற்பட்ட காயங்களையும் நீ உன் ரஹ்மத்தால் மன்னித்துவிடு. யா அல்லாஹ்வே, எங்கள் இதயங்களில் பொறாமை இருந்தால் நீக்கிவிடு. வெறுப்பு இருந்தால் கரைத்துவிடு. கோபம் இருந்தால் சாந்தியாக மாற்றிவிடு. எங்களை உள்ளும் புறமும் சுத்தமான அடியார்களாக மாற்றிவிடு. யா அல்லாஹ்வே, எங்கள் பெயர்கள் இன்றிரவு விதியின் புத்தகத்தில் எழுதப்படுகிறது. நோய் என்று இருந்தால் சுகமாக, வறுமை என்று இருந்தால் செழிப்பாக, கவலை என்று இருந்தால் நிம்மதியாக, கண்ணீர் என்று இருந்தால் சந்தோஷமாக எங்கள் விதியை மாற்றிவிடு. யா ரஸாக்கே, ரிசுக் எங்கே என்று தெரியாமல் திணறும் அடியார்களை நீ அறிவாய். உழைத்தும் பலன் இல்லாதவர்களுக்கு பரக்கத்தை கொடு. சிறிய வருமானத்தில் சிக்கியவர்களுக்கு பெரிய நிம்மதியை கொடு. யா அல்லாஹ்வே, கடன் என்ற சொல்லே இதயத்தை நடுங்க வைக்கிறது யா ரப்பே. கடனில் சிக்கிய அடியார்களை இந்த இரவிலேயே விடுவித்து விடு. மீண்டும் கடனுக்காக கைகளை நீட்ட வேண்டாத மரியாதையான வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ்வே, தாய்மார்களின் கண்ணீர் உன் அர்ஷை கூட நடுங்க வைக்கும். பல வருடங்களாக யா அல்லாஹ் ஒரு குழந்தை என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களின் துஆவை இந்த இரவில் ஏற்றுக்கொள். கர்ப்பத்தின் கதவுகளை திறந்து வீடுகளில் சிரிப்பையும் தாலாட்டையும் நிரப்பிவிடு. யா அல்லாஹ், திருமணம் தாமதமானவர்கள் தனிமையின் வழியை நீ அறிவாய். யா வதூத், அவர்களுக்கு அன்பையும் பாதுகாப்பையும் ஈமானையும் தரும் துணைவியை விரைவில் இணைத்துவிடு. யா அல்லாஹ், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட இடங்களில் நீதான் இறுதி நம்பிக்கை. இந்த இரவில் படுக்கையில் கிடப்பவர்களை எழச் செய். வலியால் அழுபவர்களை சிரிக்கச் செய். மன அழுத்தத்தில் மூழ்கியவர்களுக்கு ஒளியை காட்டிவிடு. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் சத்தம் இருந்தால் அமைதியாக, சண்டை இருந்தால் சமாதானமாக, கண்ணீர் இருந்தால் சிரிப்பாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், இந்த உலகம் தற்காலிகம் என்பதை மறந்துவிடும் இதயங்களை உன் நினைவால் உயிர்ப்பிக்கவும், குர்ஆனை எங்கள் மார்பின் ஒளியாக, கவலையின் மருந்தாக, வழிகாட்டியாக மாற்றிவிடு.
யா அல்லாஹ் எங்கள் இறப்பை திடீரென அல்ல, பயத்துடன் அல்ல, கலிமாவுடன் ஈமானுடன் உன் திருப்தியுடன் ஆக்கிவிடு. கபரை நிம்மதியான இடமாகவும் மறுமையை சந்தோஷமான சந்திப்பாகவும் மாற்றிவிடு. யா அல்லாஹ் இந்த பராத் இரவு எங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக ஆகட்டும். அல்லாஹுவே, இந்த இரவில் உன் வாசலுக்கு நாங்கள் பெண்கள் வந்து நிற்கிறோம். உலகத்துக்கு சிரித்த முகம் காட்டினாலும் உள்ளுக்குள் மறைந்த கண்ணீரோடு வந்திருக்கிறோம். யா ரப்பே, எங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத இடங்களில் நீ மட்டும் எங்களை முழுமையாக அறிந்தவன். எங்கள் சொல்லப்படாத வழிகள், அடக்கி வைத்த ஆசைகள், வெளியில் சொல்ல முடியாத பயங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹுவே, பெண்ணாக பிறந்த நாளிலிருந்தே எத்தனை பொறுப்புகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை மௌனங்கள், யாருக்காக எல்லாம் சகித்தோம் என்பதை நீ அறிவாய். அதற்காக எத்தனை முறை எங்களை நாங்களே மறந்தோம் என்பதும் உனக்கு தெரியும். அல்லாஹுவே, எங்கள் இதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கையை சுமக்க முடியாமல் அழுது கொண்டே தூங்கிய இரவுகளும் உண்டு. யா ரஹ்மானே, அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ சாட்சி யா அல்லாஹ். யா அல்லாஹுவே, எங்கள் நாவால் சொல்ல முடியாத வழிகளை இந்த இரவில் துஆவாக மாற்றிக்கொள்கிறோம். நாங்கள் தாங்க முடியாத அளவுக்கு யாராவது எங்களை புண்படுத்தி இருந்தால் அந்த வழிக்கு நீயே நியாயம் செய். எங்களை காயப்படுத்தியவர்களை நாங்கள் மன்னிக்க முயற்சிக்கிறோம் யா அல்லாஹ். அதற்கு எங்களுக்கு மன அமைதியையும் வலிமையையும் தா. அல்லாஹுவே, திருமணமாகாத பெண்களின் தனிமையை நீ அறிவாய். திருமணமான பெண்களின் மறைக்கப்பட்ட கண்ணீரையும் நீ அறிவாய். யா வதூதே, அவர்களுக்கெல்லாம் மன அமைதி, பாதுகாப்பு, அன்பு எதிலாவது குறைவாக இருந்தால் அதை நீ பூர்த்தி செய்துவிடு. அல்லாஹ்வே, தாயாக வேண்டுமென்று வருடங்களாக கண்ணீருடன் துஆ செய்கிற பெண்களின் வழியை நீ அறிவாய். யா ரப்பே, இந்த பராத் இரவில் கர்ப்பத்தின் கதவுகளை திறந்து அவர்களின் கரங்களில் குழந்தையை வைத்து அளவைத்து விடு. இந்த முறை சந்தோஷ கண்ணீரால் திகழவை. யா அல்லாஹ்வே, பெண்களின் உடலில் மனதில் யாருக்கும் தெரியாத வழிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் பெயர் சொல்ல முடியாத நோய்களையும் நீ ஒரே குன் என்ற சொல்லால் குணப்படுத்த வல்லவன். இந்த இரவில் எல்லா பெண்களுக்கும் முழுமையான சுகத்தை அருள் புரி. அல்லாஹ்வே, வீட்டுக்குள் சிரிப்புக்காக தங்களுக்கு தாங்களே அழுது கொண்டே வாழும் பெண்கள் இருக்கிறார்கள். யா லத்தீஃபே, அவர்களின் வாழ்க்கையை மெல்ல மென்மையாக சாந்தியால் நிரப்பிவிடு. யா அல்லாஹ்வே, பெண்கள் செய்த தியாகங்கள் யாராலும் பாராட்டப்படாமல் மறைந்து போனாலும் நீ ஒருபோதும் மறக்காதவன். இந்த இரவில் அந்த ஒவ்வொரு தியாகத்திற்கும் உன் அருகாமையை பரிசாக கொடு. யா அல்லாஹ்வே, பெண்களின் கண்ணீர் உன் அர்ஷை நடுங்க வைக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த இரவில் நாங்கள் அழுத எல்லா இரவுகளுக்கும் பதிலாக நிம்மதியான நாட்களை எழுதிவிடு. யா அல்லாஹ்வே, எங்கள் பாவங்களையும் மன்னித்து விடு. எங்கள் தவறுகளையும் சீர்திருத்தி விடு. எங்கள் எதிர்காலத்தை உன் திருப்தியால் அலங்கரித்து விடு. யா அல்லாஹ்வே, இந்த பராத் இரவு பெண்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக ஆகட்டும். இன்றிரவு உன்னிடம் அழுத கண்ணீர் நாளை நன்றி கண்ணீராக மாறட்டும். யா அல்லாஹ்வே, இந்த இரவில் பெண்களான நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னிடம் கேட்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வழி, வேறு வேறு கதை, ஆனால் நம்பிக்கை ஒன்றுதான். நீ எங்களை நிராகரிக்க மாட்டாய் யா அல்லாஹ். யா ரப்பே, இந்த கூட்டத்தில் சிரித்த முகத்தோடு வந்தாலும் உள்ளுக்குள் அழுது கொண்டே வந்த இதயங்கள் இருக்கின்றன. யாரிடமும் சொல்ல முடியாத வழிகள், யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பெண்களின் மௌன வேதனைகள் எல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெண்களாகிய பிறந்த நாளிலிருந்தே நாங்கள் சுமந்து சுமைகளை நீ அறிவாய். மகளாக, மனைவியாக, தாயாக, மருமகளாக எத்தனை பொறுப்புகளை மௌனமாக சுமந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் அழுத இரவுகளுக்கும் நீ சாட்சி. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணின் இதயத்திலும் ஒரு மறைக்கப்பட்ட கண்ணீர் இருக்கலாம். அந்த கண்ணீரை இந்த பராத் இரவில் நீ துஆவாக மாற்றிக்கொள். யா ரப்பே, எங்கள் பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் உன் மன்னிப்பு அதைவிட பெரியது. யா ரப்பே, இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இன்று சிரித்துக்கொண்டே வந்திருப்பார். ஆனால் உள்ளுக்குள் பல வருடங்களாக சேர்த்த வலி இருக்கும். யாரோ ஒருவர் இந்த இரவுக்கு முன் அழுது கொண்டே துஆ செய்ய முடியாமல் சோர்ந்து போயிருந்திருப்பார்கள். யாரோ ஒருவர் என் துஆ ஏற்கப்படுமா என்ற சந்தேகத்துடனே உன் வாசலுக்கு வந்திருப்பார். யா அல்லாஹ்வே, இந்த சந்தேகங்களையெல்லாம் நீக்கி உறுதியான நம்பிக்கையை கொடு. யா அல்லாஹ்வே, பெண்களாக நாங்கள் எத்தனை முறை எங்களை மறந்து மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறோம். மகளாக, பெற்றோருக்காக, மனைவியாக, கணவனுக்காக, தாயாக, குழந்தைக்காக, மருமகளுக்காக, குடும்பத்துக்காக எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு தியாகத்தையும் யாரும் கணக்கில் எடுப்பதில்லை. என்றாலும் நீ கணக்கில் வைத்திருக்கிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். அல்லாஹ்வே, இந்த கூட்டத்தில் மௌனமாகச் சுமந்த வழிகள் இருக்கின்றன. வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்ட இதயங்கள், அவமதிப்பால் சுருங்கிய மனங்கள், மீண்டும் மீண்டும் பொறுமை காட்டச் சொல்லப்பட்ட பெண்களின் உள்ளங்கள், அந்த காயங்களை மெல்ல மெல்ல குணப்படுத்து யா அல்லாஹ். அல்லாஹ்வே, பெண்களின் கண்ணீர் பல நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் உறைந்திருக்கும். அந்த இரவுகளில் யா அல்லாஹ் என்று மனதிற்குள் மட்டும் அழைத்த ஒவ்வொரு அழைப்பையும் நீ கேட்டிருக்கிறாய். இன்றிரவு அந்த எல்லா கண்ணீரையும் நம்பிக்கையாக மாற்றிவிடு.
அல்லாஹ்வே, இந்த இரவின் இறுதி நிமிடங்களில் உன் வாசலிலிருந்து எழுந்து செல்ல மனமில்லாமல் இன்னும் உன் முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் யா ரப்பே. இந்த இரவு மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இரவில் உன்னிடம் கைகளை உயர்த்திய இந்த தருணம் எங்கள் வாழ்க்கையின் மிக உண்மையான தருணம். அல்லாஹ்வே, இந்த இரவிலே நாங்கள் கேட்ட துஆக்களில் சிலது சுயநலமாக இருந்திருக்கலாம், சிலது குழந்தை மனப்பான்மையாக இருந்திருக்கலாம், சிலது மீண்டும் மீண்டும் ஒரே கண்ணீருடன் கேட்டதாக இருந்திருக்கலாம். அதை எல்லாமே பார்க்காதே, கேட்டவர்களின் நிலையை மட்டும் பார் யா ரப்பே. அல்லாஹ்வே, நாங்கள் உன்னிடம் நன்றாக இருக்கும்போது வரவில்லை, எல்லாம் சரியாக இருக்கும்போது வரவில்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றிய தருணத்தில்தான் உன் வாசலுக்கு ஓடி வந்திருக்கிறோம். அந்த ஓட்டத்தை நீ நிராகரிக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறோம் யா ரப்பே. இந்த இரவில் எங்கள் வாழ்க்கையின் பழைய அத்தியாயங்களை முடித்துவிடு. கண்ணீரால் எழுதப்பட்ட அத்தியாயங்களை இங்கேயே மூடிவிடு. நாளை தொடங்கும் வாழ்க்கை உன் ரஹ்மத்தால் எழுதப்பட்டதாக இருக்கட்டும். அல்லாஹ்வே, நாங்கள் கேட்ட எல்லா துஆக்களையும் உடனே கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் எங்களிடமிருந்து எடுக்காதே. அல்லாஹ்வே, இந்த இரவிலே நாங்கள் உன்னிடம் முழுமையாக எங்களை ஒப்படைத்து விட்டோம். எங்கள் எதிர்காலத்தையும், எங்கள் பயங்களையும், எங்கள் குழந்தைகளையும், எங்கள் உறவுகளையும், எங்கள் உயிரையும் நீயே பார்த்துக்கொள். அல்லாஹ்வே, இந்த இரவின் இறுதியில் எங்கள் கைகளை காலியாக திருப்பாதே. எங்களுக்கு தெரியாமல் எங்கள் விதியில் நல்ல மாற்றத்தை எழுதிவிடு. நாங்கள் தூங்கும்போது விதி மாறி இருக்கட்டும். அல்லாஹ்வே, இந்த பராத் இரவு எங்களை விட்டுச் செல்லும் முன் உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கருணையும் எங்கள் மீது பரப்பிவிடு. உன்னிடம் திரும்ப திரும்ப வரக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்றிவிடு. அல்லாஹ்வே, இந்த இரவில் கேட்ட அனைத்து துஆக்களையும் எங்கள் அனைவருக்கும் கபூலாக்கி கொடு. நாளை விடியக்கூடிய ஒரு நாளானது எங்களுடைய வாழ்க்கையின் புதிய தொடக்க நாளாக இருக்கட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே இந்த துஆவை கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுடைய, எல்லா பெண்களுடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.